நம்ம தினமும் தொடர்ந்து நன்றி எழுதுறதுனால நமக்குள்ளே வந்து ஒரு கம்ப்ளீட் பாசிட்டிவ் மைண்ட் செட் கிரியேட் ஆகுதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்ம கம்ப்ளைனிங் இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம வாழ்க்கையை வந்து ரொம்பவே ஹாப்பியாக இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸே இல்லாத ஒரு மனநிலை அப்படிங்கிறது தினமும் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நன்றியை நீங்கள் ஒரு நாள் எழுதாமல் மிஸ் பண்ணிட்டா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. நம்ம எழுதாமல் விடுறதுக்கு காரணமாக நான் மறந்துட்டேன் இல்லை லேட்டாக எழுந்திரிச்சேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு சூட்டபிள் கிடையாது. ஏன்னா நமக்கு ஒரு தேவை இருக்குன்னா அதுக்கு உண்டான செயலை நம்ம கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். முக்கியமாக நன்றி எழுதுறது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்டான ப்ராசஸ் அண்ட் இது லைஃப் சேஞ்சிங் ப்ராசஸ் அப்படின்றனால இந்த மாதிரி சில்லியான காரணங்கள் கண்டிப்பாக சொல்லவே கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு 15 நிமிஷம் முன்னாடி எழுந்திரிக்கலாம், இல்லை உங்கள் மற்ற வேலையை தவிர்த்துட்டு இதை நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுத்து கூட பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஸ்டார்டிங் ஆஃப் த டே வந்து ரொம்ப பாசிட்டிவ் ஆரம்பிக்கிறதுக்கும் ஒரு கம்ப்ளீட் டே உங்களோட கான்ஷியஸ் வந்து நல்ல விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராசஸ் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி சில்லியான காரணங்களுக்காக இதை மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு வேளை அந்த நாளில் ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை கண்டினியூஸ் ட்ராவலில் இருக்கீங்க, உங்களால் வந்து எழுத முடியாத ஒரு சூழ்நிலை, இல்லை நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் பெரிய ஃபங்க்ஷன் வீட்டில் நடக்குது, இல்லை நீங்கள் அந்த ஃபங்க்ஷனோட பார்ட்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக எழுத முடியாது. இல்லை ஒரு சில நேரங்களில் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது, அந்த இடத்துல வந்து என்னால் அதை எழுதுறதுக்கான வேலைகள் செய்ய முடியாதுன்னு சில பேர்த்துக்கு இருக்கலாம். இந்த மாதிரி எழுத முடியாத சூழ்நிலை அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் இப்போ சொல்கிற 1-2 விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் அந்த டே வந்து எழுதாமையே கூட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஹாப்பியாக அந்த நாளை லீட் பண்ண முடியும். அப்போ இதுக்கு ரொம்ப சுலபமான ஒரு ஃபஸ்ட் டிப் என்னன்னு கேட்டால், இன்றைக்கி எழுத முடியாமல் போச்சுனாலும் இதுக்கு முன்னாடி எழுதியிருந்த அந்த நோட்டை நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா எடுத்து ஒரு 2-3 நாள் எழுதின கிராட்டிடியூட்ஸாவது படிங்க. ஏன்னா எழுதுறதை விட அடுத்தது பெஸ்ட் ப்ராசஸ்ன்னு கேட்டால் அதை பற்றி படித்து நம்ம அதை கான்ஷியஸ் மூலமாக உணர்றது தான். வெறும் நம்ம எண்ணங்களில் தேங்க் பண்ணுறதை விட அதை படிக்கிறது ரொம்ப பெட்டர். ஸோ ஒரு வேளை அன்றைக்கி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த நோட்டில் இருக்கிறத எடுத்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் தான் ஆகும். அதை செய்ய முயற்சி பண்ணுங்கள். இல்லை அது முடியாது, ஏன்னா அந்த டைரி என்கிட்ட இப்போ நான் கேரி பண்ணலை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்ககிட்ட கண்டிப்பாக மொபைல் ஃபோன் இருக்கும். அந்த மொபைல் ஃபோனில் நோட்ஸ் ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை டைப் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் கான்ஷியஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். எழுதுறதுக்கு உண்டான ஈக்குவல் கான்ஷியஸ் தாட்ஸ் இல்லைனா கூட மேக்ஸிமம் நீங்கள் அந்த நன்றியை வந்து ஏதாவது ஒரு சோர்ஸ் மூலமாக தெரிவிக்கும் போது அது கூட உங்கள் லைஃப் ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகும். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் எழுத முடியாட்டி போனால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். நிறையா பேர் கேட்டிருக்கீங்க நான் வந்து டைப் பண்ணலாமான்ட்டு. டெஃபினட்டாக பண்ணக்கூடாது. இது எழுத முடியல, என் சூழ்நிலை அப்படி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான், அதுவும் மந்த்லி 1 or 2 days மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒருவேளை இந்த 2 ஆப்ஷன் வாய்ப்பே இல்லை, கண்டிப்பாக என்னால் பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலை இருந்துச்சுன்னா கடைசி ஒரு விஷயம், நீங்கள் இன்றைக்கி எதெல்லாம் அணுகிறீங்களோ, எந்த விஷயங்களை பார்க்குறீங்களோ, எதெல்லாம் உங்கள் லைஃப்பை இன்றைக்கி சப்போர்ட் பண்ணிட்டுருக்கோ அந்த விஷயங்களை அப்பப்போ அந்தந்த நிமிஷத்துலேயே நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருங்க. இது அட்லீஸ்ட் ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டே வரைக்கும் அது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த நாள் வந்து ஒரு ரொட்டீன்லேருந்து பிரேக் ஆகாமல் அந்த கம்ப்ளீட் ஹாப்பி மைண்ட் செட்டை கன்டினியூ பண்ணிக்க முடியும். ஸோ தட் இன்றைக்கி நீங்கள் எழுத மிஸ் பண்ணிட்டா கூட அதை கொஞ்சம் மேட்ச் பண்ணுறதுக்கு உண்டான செயல்களாக இருக்கும். அடுத்த நாள் கண்டிப்பாக நீங்கள் எழுத ஆரம்பிச்சிடணும். தொடர்ந்து நன்றி எழுதுறதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 3 ஆப்ஷன் சொன்னேன். உங்களால் எழுத முடிஞ்சதுன்னா இந்த 3 ஆப்ஷன்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. காரணம் என்னென்னா எழுதுறது மட்டும்தான் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ப்ராசஸ். நம்ம மனசில் என்ன தப்பான விஷயங்கள் வேணும் நினச்சிடலாம், ஆனால் எழுதும்போது தப்பான வார்த்தைகள் எழுத மாட்டோம். அதனால தான் வந்து எழுதுறது ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன். ஸோ இப்போ சொன்ன இந்த 3 ஆப்ஷனை உங்களால் நன்றி எழுத முடியாமல் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இந்த செயினை பிரேக் பண்ணாமல் பண்ணுறது தான் இந்த ஹோல் ப்ராசஸோட இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா எண்ணங்கள் சார்ந்த விஷயம் வந்து எப்பவுமே ஒரு நாளில் மாறாது. நம்ம எண்ணங்கள் தொடர்ந்து ஒரு நல்ல விஷயங்களை பார்க்கணும், நல்ல விஷயங்களை கேட்குறதுக்குண்டான முயற்சிகளுக்குள்ளே போகணும் அப்படின்னா நன்றி எழுதுறத பேசிக்கான ப்ராசஸை ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி.